தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சத்யராஜ். வணக்கம் கார்த்தி. முதல்வர் சந்திச்சதுல இன்னைக்கு முக்கியமான ரெண்டு விஷயங்கள் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, பிரதமர்கிட்ட கல்விக்கு, இன்னொன்று மெட்ரோவுக்கு. இதில் கல்வின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கங்களேன், மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய கொள்கைகளை தமிழக அரசு பாடத்திட்டமாக ஏற்றுக்கல, இல்லை அவங்களோட இதில் நம்ம ஏற்றுக்க முடியாத இந்த சூழலில் நிதி ஒதுக்க முடியாதுன்ற ஒரு சூழல் இருந்தது, நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இப்போ இதில் தான் முதலமைச்சர் போய் சந்தித்து எங்களுக்கு கல்விக்கு நிதி வேண்டும் அப்படின்றது கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. இது தமிழக கல்வி திட்டத்தை எப்படி பாதிக்கும், இல்லை கல்வி வளர்ச்சியை பாதிக்க அளவுக்கு இந்த நெருக்கடி உருவாகிருக்குன்னு பார்க்க முடியுதா? 100% தமிழ்நாட்டினுடைய அரசு கல்வி கட்டமைப்பு ஒரு நெருக்கடிக்கு வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் 8 லட்சம் குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஆசிரியர்கள் நேரடியாகவே அரசு சம்பளம் வாங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடியில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் நிற்கிது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, லிட்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கம் நம்மளை மிரட்டுறாங்க. இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கத்தை பாஜக அரசாங்கம் கொள்கை ரீதியாக ஒரு மிரட்டலை முன்வைக்கிறார்கள். அது புதிய கல்விக் கொள்கையை மையமாக வச்சு. அது என்ன மிரட்டல் அப்படின்னா, இப்போ நீங்கள் 2 திட்டங்கள் இருக்குது. அதாவது கல்விக்கு இங்கே பல ஒருங்கிணைந்த திட்டங்கள் இருக்குது. மாநிலமும் மத்தியும் சேர்ந்து கல்விக்கு நிதி ஒதுக்கி அரசு பள்ளிகளை நடத்தக்கூடிய ஒரு திட்டம். 2021-22 மத்திய அரசாங்கம் பிரதமர் தலைமையில் ஒரு திட்டத்தை அவங்க அறிவிக்கிறாங்க. அதுக்கு பேர் PM ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ஸ் திட்டத்தை, அதாவது சிறப்பு ஸ்கூலாக உருவாக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் ஒரு ப்ரப்போசலாக வைக்குது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் 14,500 பள்ளிக்கூடங்களை மட்டும் தேர்வு செஞ்சு அந்த பள்ளிக்கூடங்களில் எல்லா அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை நம்ம ட்ரெயின் பண்ணணும், ஒரு மாடல் ஸ்கூலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரொப்போசல் முன்வைக்கிறாங்க. அப்போவே நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. என்ன எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னா, எல்லா குழந்தைகளும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, எல்லாருமே அரசாங்கத்துக்கு கட்டக்கூடிய தங்களுடைய வரிப்பணத்தில் தான் படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாருமே இன்டைரக்ட் டேக்ஸ் கட்டுறாங்க. ஒரு சின்ன குழந்தை ஒரு பால் பாட்டில் வாங்கி பால் குடிக்குது அப்படின்னா அதுவும் இன்டைரக்ட் டேக்ஸ் கட்டிட்டு தான் இருக்குது. ஒரு பள்ளிக்கூடம் வரக்கூடிய ஒரு மாணவன் அவன் காலையில் ஒரு பேனா வாங்குறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு பிறகு அவனும் ஜிஎஸ்டி கட்டுறான். அந்த நோட் புக் வாங்குறான்னா ஜிஎஸ்டி கட்டுறான். நம்ம எல்லாருமே ஜிஎஸ்டி கட்டுறோம், எல்லா குழந்தைகளுமே ஜிஎஸ்டி கட்டுறாங்க, எல்லா பெற்றவங்களும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க. இது இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கல்வியாண்டிலேருந்து இந்த ஸ்கூல் ஃபீஸுக்கு தனியாக ஒரு ஜிஎஸ்டி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. டிஸ்கஷனில் போயிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் 10,000 ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, ஒரு 50,000 ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கூடிய இடத்துல இன்னொரு ஜிஎஸ்டி, அது மாதிரி ஒரு ஜிஎஸ்டி வரப்போதான். அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஸோ அப்போது எல்லா பள்ளிக்கூட குழந்தைகளும் ஜிஎஸ்டி கட்டும்போது நீங்கள் ஏன் அந்த 14,500 ஸ்கூலை மட்டும் தேர்வு செய்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 14,500 ஸ்கூல் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் ஃபண்டு கொண்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஏற்கனவே இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை தான் நாங்கள் வேறு மாதிரி மாற்ற போகிறோம், மாடல் ஸ்கூலாக மாற்ற போகிறோம், அதாக பண்ண போகிறோம், இதாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப கல்வியிலேருந்து ஒரு +2 வரைக்குமான ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இருக்குது. அதில் சில குறைபாடுகள் இருக்கலாம், அதில் பேசிக் கட்டுமானங்களில் சில தவறுகள் இருக்கலாம், அதில் போதாமைகள் இருக்கலாம், அது நிவர்த்தி செய்யப்பட வேண்டியது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லை, நீங்கள் களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, களம்ன்றதுன்னு பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடோட பாடக்கழகம் இருக்கு, பாடநூல் கழகம் இருக்குல்ல, அவங்க கொண்டு வர சிலபஸ் சிபிஎஸ்சியை விட நல்லா இருக்குன்ற ஒப்பீனியன் சொல்லப்படுறது நம்மளால பார்க்க முடியும். 100% இதை நான் நிறைய கேள்விப்பட முடியுது. சிபிஎஸ்சிக்கு இணையாக இருக்குது. ரெண்டாவது, நான் பாட புத்தகங்களுடைய மேக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, மேக்கிங் ஒரு ஒண்டர்ஃபுல்லாக அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய வரவேற்பான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த கல்வி கட்டமைப்பில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிகளை நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் ஃபண்ட் பண்ணி அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. கல்வியில் புதுசான இனோவேஷனை கொண்டு வரதில், கிரியேட்டிவிட்டி கொண்டு வரதில் எல்லாருமே வரவேற்க விஷயம் தான். பட் ஆனால் இவங்க அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை உள்ள வைக்கிறாங்க. இவங்க வைக்கக்கூடிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இவங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10th +2 +3, அதாவது 10 +2 +3ங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதை நீக்கிட்டு 5+3 +3 +4 அப்படின்னு ஒரு பேட்டர்னை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த பேட்டர்ன் நம்ம ஏற்றுக்க முடியாது. 5வது வரைக்கும் படிக்கணும், அதுக்கு பிறகு 6, 7, 8 ஒரு பேட்டர்னு. 8க்கு மேலே அவன் படிக்கிறானா இல்லையான்னு பார்த்துட்டு அவனை கிராஃப்ட் கோர்ஸ்க்கு அனுப்பிச்சு அவனை கிராஃப்டாக ட்ரெயின் பண்ணி அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து வெளியே துரத்திடணும். அவன் டிகிரிக்கு போக மாட்டான். அதை தாண்டி டிகிரிக்கு போகிறவன் 4 வருஷம் டிகிரி, ஹான்ஸ் மாதிரி. ஏற்கனவே நம்ம ஒரு 70, 80கள் நினைக்கிறேன், அப்போல்லாம் 4 வருஷம் டிகிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இருந்தது. அதுக்கடுத்து பியூசி தான் இருந்தது, +2 சிஸ்டம் கிடையாது. ஸோ அப்போது அந்த 10 +2 +3 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் பேட்டர்ன். 10வது வரைக்கும் பசங்க படிப்பாங்க, +2ல் உங்களுடைய ஆப்ஷனை ஓரளவுக்கு சூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டிகிரி உங்கள் ஆப்ஷன். இது என்ன வேணால் இவங்க ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வர்றாங்க. இப்போ நான் என்னோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் 9வது வரைக்கும் ஒழுங்காக படிக்கல தான்.
9ல் ஃபெயில் ஆகிட்டு நான் வந்து வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணப்போ திருப்பியும் வந்து எங்கள் அம்மா அப்பா சொல்லி படித்து அப்புறம் காலேஜில் போய் 3 டிகிரி வாங்கி ப்ரொஃபஸராக போனோம். இது ஒரு சின்ன ஒரு மாடலை சொல்கிறேன். இது மாதிரி தமிழ்நாட்டில் போய் விசாரிச்சிங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. 8வது 9வது 10வதுல படிக்காமல் அவங்களுடைய ஒரு குறும்புத்தனத்தால் படிப்பை ஒழுங்காக கற்றுக்காமல் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு படிப்பாங்க, +1 படிப்பாங்க, +2 படிப்பாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது படித்து நல்ல டிகிரி வாங்கி நல்ல இடத்துக்கு போனால் நிறைய பேர்த்த பார்க்க முடியும். பெரும்பாலும் என்னை பொறுத்தவரைக்கும் 70% அப்படி தான் எல்லாருமே. ரொம்ப ஷார்ப்பாக படித்து போகிறவங்க அதிகபட்சமாக ஒரு 5% தான். ஸோ அப்போது குழந்தைகளுக்கு ஒரு 7வது 8வது ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. அந்த மெச்சூரிட்டி இல்லாத சமயத்தில் இவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா, உனக்கு படிப்பு வரல, நீ போய் ஏசி மெக்கானிக்கை கற்றுக்கோ. நான் ஏசி மெக்கானிக்கை தவறாக சொல்லலை. அவன் டாக்டருக்கு போகிற பையனாக இருப்பான், அந்த நாலேஜ் உள்ளவனாக இருப்பான். இன்ஜினியரிங் படிக்க போகிற நாலேஜ் உள்ளவனாக இருப்பான். ஏசி மெக்கானிக்கை விட 1000 மடங்கு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புள்ள பையனாக மாறக்கூடியவனாக இருப்பான். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அமெரிக்கா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் அந்த குறும்புத்தனத்தினாலையும் அந்த சின்ன வயசுனாலையும் அவன் வந்து டக்குன்னு ஈஸியான ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுவான். நான் ஏசி மெக்கானிக் வேலை ஈஸின்னு சொல்லலை. அந்த நேரத்தில் கம்பேரிட்டிவாக பாட புத்தகத்தையும் மேக்ஸையும் சயின்ஸையும் படிக்கிற ஒரு மெக்கானிக் ஒர்க்கை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் அது இதை விட டஃப்பான வேலை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் போய் அமெரிக்காவில் போய் சம்பாதிக்கிறத விட ரொம்ப கஷ்டமான வேலை பிற்பாடு தான் தெரிய வரும். நாம் இங்கே வந்து உடல் உழைப்பை செலுத்தி நம்ம போராடுறது அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு தெரிய வரும். ஸோ அப்போது இந்த பேட்டர்னை மாத்திரம் அப்படின்னு அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் சொல்கிறாங்க. அதே மாதிரி மும்மொழி கொள்கையை இதுக்குள்ளே திணிக்க பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இவங்களுடைய பேட்டர்ன் நமக்கு புரிஞ்சிச்சா? நாம் என்ன நினச்சோம், இவங்க 14,500 ஸ்கூலை செலக்ட் பண்ணி நிறைய ஃபண்டு கொண்டாந்து போட்டு டிஜிட்டலைஸ் பண்ணி எஜுகேஷனை மேம்படுத்த போகிறாங்கன்னு நினச்சோம். அதெல்லாம் இவங்க நோக்கம் கிடையாது. இவங்களுடைய நோக்கம் என்னென்னா ஸ்ட்ரக்சரை மாற்றுறது நோக்கம், ஹிந்தியை உள்ளே கொண்டாந்து திணிக்கிறது நோக்கம். ஹிந்தியை கொண்டாந்து திணிக்கணும். அப்புறம் இந்த 14,500 ஸ்கூலுக்கும் சிலபஸ் அவங்க ஃப்ரேம் பண்ணுவாங்க. அந்த சிலபஸ் என்ன சிலபஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி சிலபஸாக இருக்கும். அந்த என்சிஆர்டி சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்னா இந்துத்துவா குறித்து இருக்கும், மாநிலம் குறித்து எதுவுமே இருக்காது. ஒரு பையன் பார்த்தீங்கன்னா 11, 12 ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது ஆர்ட்ஸ் சிலபஸில். அந்த ஹிஸ்ட்ரி சிலபஸை மொத்தமாக எடுத்து 11, 12 அவன் படித்தான் அப்படின்னா தமிழ்நாட்டு வரலாறு அதில் 4 பக்கம் தான் இருக்கும். ஆனால் அவன் படிக்கிறது கிட்டத்தட்ட 400 பக்கம் படிப்பான். 400, 500 பக்கம் அவன் வந்து வரலாறை படிச்சிருப்பான், இந்திய வரலாறை. ஆனால் தமிழர்களை பற்றி, தன்னுடைய சொந்த மாநிலத்தை பற்றி, தன்னுடைய கலாச்சார பண்பாடை பற்றி, மொழியை பற்றி 4 பக்கம் தான் அவன் படிச்சிருப்பான். அப்போ என்னன்னா அவனுடைய வரலாறு அங்கே இல்லாமல் போயிடும். அப்போ என்ன வரலாறு இருக்கும்? அப்போ இந்திய வரலாறு அப்படிங்கிறது வட இந்தியாவை மையமாக வைத்து ஒரு வரலாறு இருக்கும். இது வந்து எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இருக்கும். இப்போ இது மாதிரி நீங்கள் பல போர்ஷன்ஸில் அது நடக்கும். ஸோ அப்போ சிலபஸே அவன் ஃப்ரேம் பண்ணிக்குவான். இது எல்லா திட்டத்துக்கு தான் இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இது 2022 இந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்த திட்டத்துக்கு நீங்கள் எல்லாரும் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி யார் மிரட்டுறது அப்படின்னா மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக மிரட்டிகிட்டே இருந்தாங்க. இதில் நம்ம காங்கிரஸ் வந்து இந்த தேர்தல் முன் வச்ச ஒரு இதையும் நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னா அவங்க சொன்னது மாநிலங்கள் தனக்கு தேவையான ஒரு வந்து கல்விக் கொள்கையை அவங்களே வகுத்துக்கலான்றது காங்கிரஸோட ஒரு இதாகவும் இருந்து தமிழ்நாடு அரசுமே அதோட வேலைகளை செஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க பதவியேற்றம் உடனே வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மாநிலத்துக்கான ஒரு கல்வி திட்டத்தை மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு குழுவெல்லாம் போட்டு அமைச்சு அதெல்லாம் பண்ண முடிஞ்சது, நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படின்னு இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து 10th +2 முடிச்சுட்டு டிகிரி போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த இதில் வந்து நமக்கு வந்து டிகிரி போகிறதற்கான வாய்ப்பே ரொம்ப குறைவு. ஆமாம், நம்ம டிகிரி போக முடியாது. இப்போ நீங்கள் எல்லா பசங்களுமே இப்போ என் வீட்டில் என் பையன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு சுணக்கமாக தான் இருக்கான். அவன் அப்படி தான் இருப்பான். நானே சொல்லுவேன் 8வது வரைக்கும் எப்படி தான் இருப்பான், 9வது வரைக்கும் எப்படி தான் இருப்பான். அவனை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி வந்தால் தான் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். +1 +2 போவான், ஒரு விஷயத்தை கற்றுக்குவான், டக்குன்னு அப்படி படித்து போயிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் ஒரு 5வது படிக்கிற 6வது படிக்கிற மாணவன்கிட்ட போய் ஸ்கூலுக்கு போகிறது பிடிச்சிருக்கா இல்லை வேறு ஏதாவது கிராஃப்ட் கோர்ஸை கற்றுக்கிறது பிடிச்சிருக்கானா அவன் கிராஃப்ட் கோர்ஸ் தான் சொல்லுவான். அந்த வயசுடைய ஒரு இயல்புத்தன்மை அது. ஆனால் பிற்பாடு தான் தெரிய வரும் கிராஃப்ட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, இதுக்கு ஒழுங்காக படிச்சிருக்கலாமே அப்படின்னு பல பேர் வாழ்க்கையில் நிறைய நினைக்கக்கூடிய சம்பவங்கள் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை மாற்றுறதுக்கான பிளானில் தான் அவங்க இருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஸ்ட்ரக்சரை மாற்றுற பிளானில் நம்மளை அக்செப்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஏற்கனவே கல்விக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கான நிதியை ஒதுக்க மறுக்கிறாங்க. இங்கே தான் சிக்கல். இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அப்படிங்கிறது சம்கர சிஷ்ய திட்டம் அப்படிங்கிறாங்க. சம்கர சிக்ஷா திட்டம் அதை நம்ம சரியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து அவங்களோட திட்டம், ஆனால் இந்தியில் இருக்கக்கூடிய திட்டம். இப்போ இந்த திட்டத்தின்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தம் இப்போ 2023-24 கிட்டத்தட்ட 3300 கோடி ரூபாயை ஒதுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து மாநில அரசாங்கம், 60% மத்திய அரசாங்கம். ஏன்னா எஜுகேஷன் ஃபண்டு செஸ் எல்லாம் அவங்க தான் வாங்குறாங்க, எஜுகேஷனுக்கான செஸ் எல்லாம் அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ இதில் 40% நம்ம ஒதுக்கி நம்ம வந்து வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மாநில அரசாங்கம். 60% அவங்கள்ட்ட இருந்து வரணும் இல்லையா, அதை 4 ஃபேஸாக தவணைகளாக அனுப்புவாங்க.
இந்த 4 தவணையில் 3 தவணை அனுப்பிச்சிட்டு போன தடவையே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு தவணை அனுப்பல. அதனுடைய மொத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 249 கோடி ரூபாய். ஸோ இந்த தவணை விட்டதுக்கு பிறகு இப்போ 2024-25 இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா 573 கோடியை வந்து ஒதுக்கல. கிட்டத்தட்ட இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு 800 கோடி இல்லை 900 கோடி ரூபாய் தமிழ்நாடு கல்வித்துறைக்கு போக வேண்டிய பணத்தை அவங்க தடுத்துருக்காங்க. இப்போ இவங்க என்ன நினச்சிருக்காங்க, ஃபண்ட் அலாட்மெண்ட்டில் சிக்கல் இருக்குமோ அப்படின்னு தான் ஆரம்பத்தில் அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் மத்திய அரசாங்கத்திட்ட போய் தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சரே போய் நேரில் சந்தித்து பேசும்போது நீங்கள் வந்து இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போட்டால் தான் நாங்கள் ஃபண்டை ஒதுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கேட்குது, சார் அது வேறு திட்டம் சார், இது ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் எனக்கு வர வேண்டிய நிதி, என் மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதி, எங்கள் மாணவர்களுக்கும் என் பள்ளிகளுக்கும் என் ஆசிரியருக்கு வர வேண்டிய நிதி, இதை நீங்கள் கொடுத்துருங்க, இது வேறு சப்ஜெக்ட் அது வேறு சப்ஜெக்ட் அப்படிங்கும் போது இல்லை நாங்கள் பார்லிமெண்ட்டில் பேசி ரெண்டையும் நாங்கள் ஒன்றா இன்டர்லிங்க் பண்ணிட்டோம். இது யாரை கேட்டு பண்ணீங்க, எப்போ பண்ணீங்க, இதுக்கு யார் அப்ரூவல் கொடுத்தா அப்படின்னா இது வரைக்கும் எதுவுமே இல்லை. நீங்கள் 2 கல்வி திட்டத்தை ஒன்றிணைக்கிறதுக்கான வேலைகளை மத்திய அரசாங்கம் செய்யுது அப்படின்னா மாநில அரசாங்கத்திட்டையும் நீங்கள் கேட்கணும். கல்வி அப்படிங்கிறது பொதுப்பட்டியலில் இருக்குது. நீங்கள் வந்து பொதுப்பட்டியலில் இந்திரா காந்தி கொண்டு வராங்க, திருப்பி அந்த மாநில பட்டியலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய விருப்பம், இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துடைய விருப்பம். அப்போ பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் 2 பேரும் உட்கார்ந்து, அதாவது மாநில அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியும் மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியும் ஒன்றாக உட்கார்ந்து சேர்ந்து இன்டர்லிங்க் பண்ணலாமா அதுக்கப்புறம் ஃபீஸிபிளாக இருக்கான்னு ஒர்க் பண்ணதுக்கு பிறகு தான் அந்த ப்ராசஸ் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மாநில அரசாங்கத்தை கேட்காம இவங்களாம் இன்டர்லிங்க் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு கையெழுத்து போட்டிங்கன்னா நாங்கள் இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 900 கோடி நாங்கள் ஒதுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இது லிட்டரலாக மிரட்டி பார்க்குறாங்க. நீ இந்திய கற்றுக்கல அப்படின்னா உங்கள் ஸ்கூலுக்கு நான் பணமே தரமாட்டேன், உன்ட்டு 8 லட்சம் குழந்தைகள் படிக்கலாம், 10 லட்சம் குழந்தைகள் படிக்கலாம், உன்ட்டு 15,000 வாத்தியார் இருக்கலாம், அவன் சம்பளம் நான் கொடுக்க மாட்டேன், அவனுக்கு நாங்கள் வந்து மத்தியானம் சோறு போட மாட்டோம், சத்துணவுக்கான பணத்தை ஒதுக்க மாட்டோம், புத்தகம் பிரிண்ட் அடிக்கிறதுக்கான பணம் வராது, பேக்கு ஸ்கூல் புக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் ஒதுக்க மாட்டோம். ஸோ இது அவங்க ரொம்ப லிட்டரலாக வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை மிரட்டுகிறார்கள். இது ஏற்கனவே வந்து தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் வந்து பொது வெளியிலே பேசினார், நம்மளை மிரட்டி பார்க்குறாங்க, காசு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ இந்த மிரட்டல் இதை சமாளிக்கணும், இது குறித்தான நம்மளுடைய நியாயமான கோரிக்கை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக முதலமைச்சர் டெல்லி விசிட்டில் வந்து இது ஒரு முக்கியமான பிரதான விஷயமாக எடுத்து உரையாடப்பட்டுச்சு. ஸோ அப்போது இந்த கல்வித்துறை சார்ந்து புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இவங்க பல வேலைகளை செஞ்சு கொண்டே இருக்காங்க. அதுக்காக மாணவர்களுடைய கல்வியை இவங்க வந்து பின்னுக்கு இழுத்துக்கிட்டே இருக்காங்க, பணம் தர மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணத்தில் இவங்க உரிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க அந்த உரிய நிதியை கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையுமே வந்து மாடல் ஸ்கூலாக மாற்றிட முடியும், எல்லா ஸ்கூல்ஸையும் மாடல் ஸ்கூலாக மாற்றிட முடியும். நம்ம வந்து வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா 100 ரூபா கொடுத்தா நமக்கு 20 ரூபா வருது, நமக்கு 100 ரூபா கொடுத்து 50 ரூபா வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கல்விக்கு செலவு பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் இன்னுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலாம், நிறைய காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம். இங்கே எவ்வளோ மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, அதுக்கு வந்து பல கோடி ரூபா ஒவ்வொரு மாதம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது, நமக்கு போதிய பணம் இல்லை. அப்போ நம்ம வந்து நிறைய அப்ரூவல்ஸை வாங்கி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரலாம். இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிக மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இருந்தாலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரியான பேட்டர்னை உருவாக்குறதுக்கு போகிற வரியை நீங்கள் ஒழுங்காக கொடுத்தா நாங்கள் சரி பண்ணிடலாம். ஆனால் இவங்க போகிற வரியை திருப்பி தர மாட்டேன், நீ கையெழுத்து போட்டால் தான் தருவேன் அப்படின்னு மிரட்டுறது இருக்கு இல்லையா, இது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மாணவர்களை மோடி வஞ்சிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய லாங்குவேஜில் சொன்னால், மோடியோட லாங்குவேஜ் சொன்னால், இந்து மாணவர்களை கல்வி கற்க விடாமல் பாஜக தடுக்கிறது. இப்போ இதைத்தான் இவங்க போய் கேட்குறாங்க. இது எந்த அளவுக்கு ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு இது வரைக்கும் தெரில. ப்ராசஸ் ஆகுமா, என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். நீங்கள் நிறைவாக சொன்ன அந்த கருத்துலேருந்தே நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து முடிக்கலான்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்து மாணவர்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வியே பிரதமருக்கு இருக்குது. 100% நீங்கள் சொல்கிறது உண்மை. யார் இந்து மாணவர்கள் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. உங்களோட நேரத்துக்கும் வரத்துக்கும் மிக்க நன்றி.